நான் வந்து 2008லேருந்து இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். கம்ப்ளீட்டாக நாங்கள் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறோம். லைஃப், ஹெல்த், ஜென்ரல் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க சைல்டு எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட் எல்லாமே. இப்போது ஷார்ட்டாக சொன்னால் 22, 23 வயசில் ஒருத்தர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு 60 வயசு வரைக்கும் எப்பெல்லாம் பணம் வேணும், எவ்வளோ வேணும், அது எப்படி டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக கொண்டு வர முடியும், அவர் ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு அது எப்படி க்ரோத் ஆகுதுன்றதை ஃபுல்லாகவே நம்மளால் டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற டாபிக் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. பட் இது வந்து நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் மேனேஜிங் மணினா சம்பாரிச்சதுக்கப்புறம் இது சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் திறமை சார், அதுக்கு வழி நிறையா இருக்குது, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். பணத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறது, அதுதான் இங்கே டாப்பிக்கே இப்படி தான் கொடுத்துருக்கோம். மேனேஜிங் மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மேக்கிங் மணி. பணம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அந்த க்ரோர் பனேகா பதில் ஒருத்தன் 5 கோடி ஜெயித்தான் ஒரு நார்த்தில் ஒரு ஆள். அவனுக்கு பெரிய பேக்ரவுண்டே கிடையாது. 3ஆவது வருஷம் பேக் டு ஜீரோ வந்துட்டான். அப்போ 5 கோடி சம்பாரிச்சு என்ன பண்ணான்? இப்போ பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். பியூஷ் என்னப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு காலத்தில் பயங்கர பீக்கில் இருந்தார். கடைசியில் எப்படி செத்தார் தெரியுமா? எக்மோர் ஸ்டேஷனில் ஒரு வேளை சோத்துக்கு இல்லாமல் உட்காந்து. ஏன்னா அவங்க பணத்தை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல. இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான் லைஃபு சம்பாதிக்கிறது. ஆனால் 25 வருஷம் அதை வச்சு வாழணும். அவன் நினச்சிட்டு இருக்கான் இப்படியே இருந்துரும்னு சொல்லி காரு தாம் தூம்னு இருந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் விற்று சாப்பிடுவாங்க. அப்போ ஆனால் முதல்லையே ஒழுங்காக பிளான் பண்ணியிருந்தா ஒரு ஈவன் லைஃப் ஸ்டைல் இருக்கும். நம்ம அங்கெல்லாம் போல் இதெல்லாம் நம்மளோட சாதாரண சார் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் மாதிரி. இப்போ இதில் 2-3 கேள்வி வரும், அதுக்கு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். மணி சேவ்ட் இஸ் மணி ஏர்ன்டு, இது ஒத்துக்கிறோமா? இப்போ எனக்கு 100 ரூபா வருமானம், 20 ரூபா சேர்த்து வச்சா அது ஒரு வருமானம் மாதிரி. ஆனால் நான் செலவு பண்ணிட்டா என் இஷ்டம் தான். நான் சம்பாரித்த பணத்தை நான் என்ன பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய பணமா? 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இது எல்லாமே ஒரு பேச்சுக்கு தான், இது கட்டாயம் கிடையாது. ஆனால் இது என்னெல்லாம் மேஜிக் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க. நம்ம பண்ணல, நமக்கு முடிஞ்சு போச்சு, எல்லாருக்குமே 50+. பட் இதை நம்ம பசங்களுக்கு சொல்லலாம் இனிமேல். நோ அமௌண்ட் இஸ் ஸ்மால். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 100 ரூபாய் சின்ன பணம்னு சொல்ல முடியாது, பெரிய பணம்னு சொல்ல முடியாது. 100 ரூபா இருந்தால் ஒரு நாளைக்கு இன்றைக்கி மெட்ராஸில் 3 வேளை சாப்பிட முடியும். 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, டெய்லி 100 ரூபா. அப்போ எவ்வளோ ஆச்சு வருஷத்துக்கு? அப்படியே போடுங்க, 365 100 எவ்வளோ ஆகும் தெரியுமா? அது இது நம்ப முடியுதா? இது உண்மை. அது கடைசியில் இது எப்படி உண்மைன்றது கீழே வரும். சரி, அதே நான் ஒரு 20 வருஷம் பண்ணுறேன், இப்போ எவ்வளோ ஒரு ஐடியா இருக்கா? அதுதான் தப்பு. என்னாச்சு? இல்லை, இருக்கு ஸ்க்ரீன் போயிடுச்சு. கிடையாது, இதுதான் இங்கே மேஜிக். இதுவும் ஃபேக்ட்டு. இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பாசிபிள், சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ண முடியும். சரி, 30 வருஷம் பண்ணா 40 வருஷம் பண்ணா 5 கோடி வரும். 50 வருஷம் பண்ணா 10 கோடி. இங்கே நம்ம சொல்கிறது எல்லாமே கீழே டபுள் ஸ்டார் போட்டிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இங்கே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது 12%. ஆக்சுவலாக இந்த 60 வருஷம் இருக்கிறதா இருந்தால் 15% போடலாம். 15% போட்டால் அது எங்கேயோ போய் நிற்கும், நம்பவே முடியாது. அத்தனை ஜீரோ வரும் அதுக்கு. ஹவு த மார்க்கெட் பிஹேவ்ஸ் ஐடியா இருக்கா யாருக்காவது? மார்க்கெட் எப்படிலாம் வேலை செய்யணும்னு? ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற அவசரத்தில் இதை பார்க்குறதுக்கு யாருக்கு டைம் இல்லை. அவருக்கு நிறைய தெரியும், ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்கார். அதனால தான் அது டபுள் தடவை போட்டிருக்கு. மார்க்கெட் வந்து ஏட உடமாக மூவ் ஆகும். நம்ம ஒன்று நினச்சா அது ஒரு மாதிரி நடக்கும். குட் ரிட்டர்ன்ஸ், எனிதிங் above 12%. குட் ரிட்டர்னா? கிரேட் ரிட்டர்ன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 24% கொடுத்த ஃபண்டெல்லாம் இருக்குது. 24%லாம் ரொம்ப 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 பெரிய ரிட்டர்ன். பேட் ரிட்டர்ன் 8, 6 கொடுக்கும். நோ ரிட்டர்னே கொடுக்காது.
நெகட்டிவ் ரிட்டர்ன் கீழே போயிடும், போட்ட 100 ரூபாய்க்கு 80 ரூபா தான் காட்டும். அந்த மாதிரி டைம்லாம் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், கீப் இன்வெஸ்டிங். இதுக்கு ஒரே மெத்தட் இருக்கு, எஸ்ஐபி. மொத்தமாக போடக்கூடாது. அது என்னன்னு அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்லுவோம். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும், அது பேர் தான் கன்சிஸ்டன்சி. அங்கே தான் இதுதான் இதுக்கு சாவியை ஜெயிக்கவே முடியும். கீப் இன்வெஸ்டிங், கீப் இன்வெஸ்டிங். எது நடந்தாலும் எது பற்றியும் கவலை இல்லை. நோ மேட்டர் த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன். இது பேர் ஃப்ளக்சுவேஷன் பேர். மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். இதுக்கு ஒரு டேட்டா. ஒவ்வொரு பொருள் இப்படி தான் ஷேப் இருக்குன்னு ஒன்று இருக்குது. பென்டகன்னா இப்படி இருக்கணும், எக்ஸகன்னா இப்படி இருக்கணும், ஆக்டகன்னா இப்படி இருக்கணும். ஆனால் போர்ட்ஃபோலியோ கான்னு ஒன்று இருக்குது. இது புதுசாக கிரியேட் பண்ணது இதுக்காக. இது இப்படி தான் வேலை செய்யும். மார்க்கெட் மேலே போவோம், கொஞ்சம் கீழே இறங்கும், மேலே போவோம், டமால்னு விழும். இது பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. மேக் யுவர் மணி ஒர்க் ஃபார் யூ. உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் பணத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பணம் நமக்காக வேலை செய்யணும். அப்போது நான் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை. இனிஷியல் ஸ்டேஜில் முதல்ல 22, 23 வயசில் உள்ளே வந்துட்டா 30 வயசுக்கு மேலே நம்ம பணம் நமக்காக வேலை செய்யணும். அது எப்படி செய்யும்? அது இன்னும் அடுத்தடுத்து வரும். இப்போ இதில் ஒரு கேள்வி வருது. இதுக்கு எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் டோட்டலாக பிளாங்க் ஆகுது ஸ்க்ரீனு? போனதெல்லாம் அப்படி இல்லையே. கேன் மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட் பி செட் ஆஸ் எ பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்? நான் தமிழில் கேட்குறேன். அதிக லாபம் வரணுன்றதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமா? எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம்? சேஃப்டிக்காக. கரெக்டு. இப்போ இதில் கேட்டிருக்க கேள்வி அதிக லாபத்துக்காக பண்ணுறோமா? கேன் மேக்ஸிமைசிங், மேக்ஸிமம் ப்ராஃபிட், அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமா? அதாவது பர்பஸ் வேற. இப்போ இங்கே கேட்டிருக்கிறது மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட். ஆக்சுவலாக நமக்கு எல்லாருக்கும் என்னென்னா, எனக்கு 12% வேணும், 9% வேணும், அப்படி போகக்கூடாது. அது தப்பான லாஜிக். எனக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு வயசு 40, 60 வயசில் எனக்கு 1 கோடி வேணும். அதுதான் என் கோல். அதுக்கு எப்படி போகணுன்றதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. காரில் போகிறோமா, சைக்கிளில் போகிறோமா, ஃப்ளைட்டில் போகிறோமா? எனக்கு மொட்டையாக நான் பிளாங்காக எனக்கு இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னா கண்டிப்பாக அது அடையவே முடியாது. ஏன்னா மார்க்கெட் அதுக்கு இடமே கொடுக்காது. பணம் ஒரு தேவையே கிடையாது. ஆனால் சில வேலைகள் நடக்கிறதுக்கு ரிசோர்ஸ் தட் கேன் பி ஃபுல்ஃபில்டு வித் மணி. பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது பொறுத்து தான் இருக்குது. சிலது பணம் எல்லாமே நடக்கும். இது ஒரு ஜஸ்ட் கம்பேரிசன். 37 வருஷத்தில் டியூரிங் 37 இயர்ஸ் வெல்த் மல்டிப்ளைடு. எஃப்டியில் போட்டிருந்தா 20 மடங்கு, சில்வரில் 24, கோல்டில் 37, ஈக்விட்டியில் 260. இது பழைய டேட்டா. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். பட் இங்கே ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும். இருக்குன்றதுக்காக இறங்க முடியாது. இந்தியாவில் இன்னைக்கு 10 ஊர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஒன் எங்கே இருக்குது? அதுலேயே நம்பர் இருக்குது. மகாராஷ்டிரா. அவங்க பண்ணியிருக்கிறது 4,12,000 கோடி. நம்பர் 2 குஜராத், டெல்லியில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், டெல்லி 4,86,000. தமிழ்நாடு பண்ணியிருக்கிறது 2,69,000 கோடி. இப்போ இதுலேருந்து என்ன வரனா, ஈக்விட்டிக்கு நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா வரல. அவங்க நார்த்துலலாம் பண்ணுற மாதிரி நமக்கு வரல. இது எல்லாமே அஃபிஷியல் டேட்டா. இந்த டேட்டா நான் சும்மாலாம் சொல்லலை. என்னைக்கு மே 2024 ஆம்ஃபின்றது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்களோட டேட்டா இது. திருப்பி எல்லா ஸ்லைட்லையும் இது வந்துட்டே இருக்கும். அப்போ இதை பார்த்து தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு இது சூட் ஆகுமா, என்னால் நிற்க முடியுமா, இங்கே ஜெயிக்க முடியுமா? இதுதான் நடக்குது நாட்டில். இப்போது ஆவரேஜ் எஸ்ஐபி இன்வெஸ்டர் 3லேருந்து 5 வருஷம் தான் இருக்கான். ஆனால் இந்த எஸ்ஐபி உண்மையிலேயே க்ரோ ஆகிறது 7வது வருஷத்துக்கு அப்புறம். இந்த படத்திலே புரியும். உள்ளே இறங்கிட்டாரு, இது வரைக்கும் தோண்டிக்கிட்டே வராரு. வைரத்துக்கு அவருக்கும் 1/2 அடி தான். ராக்ஃபெல்லர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு இல்லை அவர் உயிரோட. அவர் தான் உலகத்தில் பெரிய பணக்காரர் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி.
அவர் ஆக்சுவலாக ஒரு இடத்த போய் வாங்கினார் வேற ஒரு ஆள்கிட்ட. அவன் பேர் தெரில, மறந்து போச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு. அந்த ஆள் அந்த அவன் பேர் முறையா ஏதோ ஒரு பேர், அவன் வாங்கி தோண்ட ஆரம்பிச்சிட்டான். தோன்றான் தோண்டிகிட்டே இருக்கான். 100 அடி 200 அடி 300 அடி போயிட்டான், வரல. வெறுத்து போய் அந்த இடத்த விற்றுட்டான். இந்த ஆள் வாங்கி தோண்டினா 3 அடியில் வந்துடுச்சு. இன்றைக்கி அவன் ஒரு புக் எழுதியிருக்கான், கோல்ட் அண்ட் கேப் பிட்வீன் கோல்ட் அண்ட் மீ இஸ் ஒன்லி 3 feet. இன்றைக்கி இன்சூரன்ஸில் அவன் நம்பர் 1. அவனும் இல்லை, இறந்துட்டான். நான் சொல்கிறேன் அந்த ராக்ஃபெல்லர்ன்றது உண்மையான இருந்த ஆள், அதெல்லாம் ஒரு 50 yearsக்கு முன்னாடி. அப்போ இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இதுதான் 7th இயருக்கு அப்புறம் தான் அந்த காம்பவுண்டிங் மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படிலாம் வருன்றதை நான் இப்போ சொல்கிறேன் அடுத்ததில். இப்போ நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்கூலில் படிக்கும்போது 7th வேர்ல்டு ஒண்டர்ஸ்னு. 8th ஒண்டர் தான் அந்த காம்பவுண்டிங். இதை சொன்னது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 9th ஒரு ஒண்டர் இருக்குது, பொறுமையாக இருந்தால் கிடைக்கும். போட்டு 3 வருஷத்தில் வராது, 7 வருஷம் 10 வருஷம் ஆகும். காம்பவுண்டிங் ப்ளஸ் பேஷண்ட் இஸ் ஈக்குவல் டு வெல்த் கிரியேஷன். நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த ஸ்லைடை. இன்னும் 20 ஸ்லைடு இருக்குது. த ரைட் டைம் டு இன்வெஸ்ட். எதுங்க ரைட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இப்போதே செய், அவ்வளோதான். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் உடனே இறங்கிடணும். இன்றைக்கி சனிக்கிழமை, அமாவாசை, நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம். எப்போ வேணுமே நான் எஸ்ஐபி, ஆல்வேஸ் இன்வெஸ்ட் டுடே, அவ்வளோதான். இது ஒரு சும்மா 2 ஸ்லைடு மட்டும் டேட்டாக்காக கொடுக்குறேன். முந்தா நேற்று நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஹையஸ்ட் பீக் வந்தது. யாருக்கா ஐடியா இருக்கா? நிஃப்டி 25,000 பாயிண்ட் தொட்டுருச்சு. நேற்று தான் சார் அது நேற்று கிராஸ் ஆகிடுச்சு. பட் 2026 தான் தொடரும்னு சொன்னாங்க. பட் அது அட்வான்ஸ் ஆகிடுச்சு. 2030க்குள்ளே அது 50,000க்கு வந்துடும். ஃபுல் ஸ்க்ரீன் வருமா? ஆமாம், இது ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கு. சரி, இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா 25 வயசில் ஒருத்தர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு, 35 வருஷம் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு 50,000 தான் சேலரி. ஒரு கால்குலேஷனுக்காக ஃபிக்ஸடாக எடுத்திருக்கு. பட் இது பாசிபிள் கிடையாது. 50,000 சம்பாதிக்கிறாரு. இல்லை சின்னதாகிடுச்சு, பெருசாக. அவர் இப்போ 35 years ஏர்ன் பண்ணுறாருன்னா டோட்டலாக ஒரு ஆயுளில் அவர் சம்பாதிக்க போகிற அமௌண்ட்டு 2 கோடி 10 லட்சம். இது கால்குலேஷன் நீங்களே போட்டு பார்த்துக்கலாம். ஆனால் அந்த 2 கோடி 10 லட்சத்தை வச்சு அப்படியே செலவு சேர்க்க முடியாது. அவர் வாழ்நாளில் சாப்பிட்ணும், ஃபேமிலிக்கு செலவு பண்ணால் எல்லாம் இருக்குது. அஸ்யூமிங் 30% சேவ் பண்ணுறாரு. இதில் அந்த 2 கோடி 10 லட்சத்தில் அப்படின்னா அது 63,000 ரூபா. 30% 63,000 ரூபா. அதை 12%ல் அது க்ரோ ஆச்சுன்னா அதோட மதிப்பு 9 கோடி 64 லட்சம். அவர் ஆயுஸ்லேயும் சம்பாரிச்சதை விட ஜாஸ்தி. இது கேட்கும் போது முதல்ல லாஜிக்காக இருக்காது. பட் இது உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணால் லாஜிக்கல். அதுவே 15%ல் வளர்ந்ததுன்னா 22 கோடி. இதை அச்சீவ் பண்ண முடியும். இதை அச்சீவ் பண்ண ஆள் இருக்காங்க. 21 வயசில் வேலைக்கு சேர்ந்து 29 ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க சம்பாரிச்சதில் 70% சேவ் பண்ணாங்க. நான் இங்கே சொல்லியிருக்கிறது 30%. இது நியூயார்க்கில் ஒரு லேடி இருக்காங்க, 70% சேவ் பண்ணி 29 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு இன்றைக்கி வரைக்கும் எதுவும் ஒர்க் பண்ணல. அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக காசு வரும், அவ்வளோ காசு சேர்ந்துருக்கு. இப்போ அடுத்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேளுங்க, ஒரு ஸ்டெப் இறங்க. இது 30% சொன்னேன். 30%லாம் வேணாம், இன்னொரு வேறு அமௌண்ட் இருக்குது. 2,000 ரூபா சேவ் பண்ணுங்கள். 60 வருஷம் பண்ணணும். அதாவது குழந்தை வயசுலேருந்து 0லேருந்து பண்ணணும். இது எப்படி பாசிபிள்னா, நான் என் பேரனுக்கு பண்ணி வைக்கலாம். இன்றைக்கி என் பேரன் பிறந்தான்னா அவனுக்கு 2,000 ரூபா மாதம் போட்டு வச்சுட்டு 20 வருஷம் வரைக்கும் நான் பண்ணலாம். இல்லை நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் பண்ணிவிட்டு என் பையனை கண்டினியூ பண்ணிவிட்டு என் பேரங்கையில் சொல்லலாம் 20 வயசில் இவ்வளோ இருக்குன்னா, அவனோட 60 வயசில் இது 15%ல் க்ரோ ஆச்சுன்னா அதோட மதிப்பு 122 கோடி 59 லட்சம் பாசிபிள். ஆனால் போட்ட அமௌண்ட்டு வெறும் 14,40,000 ரூபா. சரி, அவ்வளோலாம் முடியாதுங்க, 1000 ரூபா பண்ணு. அதுவும் 0லேருந்து பண்ணணும். வெறும் 1000 ரூபா போட்டால் 60 வருஷத்துக்கு 15%ல் இந்த 15% சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம். ஏன்னா டைம் ஃப்ரேம் ஜாஸ்தியாக ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ நான் போட்ட காசுக்கு
851 மடங்கு 60 வருஷத்தில். இதுதான் சேவிங்ஸ். வெறும் 500 ரூபா போடுறேன், 3,60,000 ரூபா. என் பேரனுக்கு 60 வயசு ஆகும்போது, இப்போ எனக்கு 58 தான், என் பேரன் இனிமேல் பிறந்து அவனுக்கு நான் போட ஆரம்பித்து நான் விட்டதுக்கப்புறம் என் பையன் போட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவன் கண்டினியூ பண்ணான்னா அவனோட சொத்து மதிப்பு 30 கோடி 64 லட்சம். இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது. இது எப்படி பாசிபிள்ங்கிறது, எப்படி இதெல்லாம் அச்சீவ் ஆகிருக்கு. இது வரைக்கும் 1981 தான் நமக்கு இந்தியாவில் சென்செக்ஸே ஆரம்பித்தாங்க. 81 100 ரூபா போட்டிருந்தா, எங்கள் அப்பாவோ தாத்தாவோ 100 ரூபா போட்டிருந்தா இன்றைக்கி அதோட மதிப்பு 82,000. 100 ரூபா எங்கே இருக்குது, 82,000 எங்கே இருக்குது? இது பாசிபிள்னா இது எல்லாமே பாசிபிள். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். இதுக்கு இன்னொரு வேறு டேட்டா இருந்தது, அது ஒர்க் பண்ணல. இப்போ ரீசெண்டாக நம்ம 2020 லாக்டவுனில் நம்ம சென்செக்ஸ் வந்து மார்ச் மாதம் 42,000 பாயிண்ட் இருந்தது. திருப்பி ஒரே மாதத்தில் 26,000 பாயிண்ட் இறங்கிடுச்சு. கோவிட்னால உலகம் ஃபுல்லாக லாக்டவுன். அப்புறம் அங்கே 26,000லேருந்து இன்றைக்கி 82,000 வந்திருக்கு 4 வருஷத்தில். இது ஷார்ட்டஸ்ட் பீரியடு. இதை மாதிரி 47 வருஷத்துக்கு என்னெல்லாம் இருக்குது எல்லாமே கிராஃப் இருக்குது. எப்பெல்லாம் இறங்கிச்சு, எப்பெல்லாம் ஏறிச்சு, எதனாலன்னு. அது பல விதத்தில் மாறும், வேறு வேறு ஃபேக்டர்ஸ்னால மாறும். இந்த மாதிரி பேண்டமிக் வந்தால் மாறும், பிஎம் மாறும்போது மாறும், யூஎஸ் எலெக்ஷன் வந்தால் மாறும், வார் வந்தால் மாறும். இப்போ ரீசெண்டாக ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஜப்பானில் அவங்க வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனாலேயும் மாறிச்சு. அப்புறம் இவங்க ஈரான் ஈராக்கில் வார் வந்தது, அதுலேயும் மாறும். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். பட் எப்போ இருந்தாலும் திருப்பி ரீபவுண்ட் ஆகிட்டே இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. என்னோடய ப்ரெசன்டேஷன் முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக எப்படி வேணும்னு தெரிஞ்சால் நீங்கள் கேட்கலாம். குறைஞ்சது 3/4 மணி நேரம் ஆகும் ஃபுல் ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் பேக்கப் டேட்டா இருக்குது. எப்படி இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும், நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஹெல்ப் பண்ண போகிறோம், எல்லாமே இருக்குது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் மேஜர் கேட்டகரியில் 4 இருக்குது. பேலன்ஸ் ஃபண்ட், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப்னு. அது எது நமக்கு சூட் ஆகுமோ அதுதான் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணி நான் லாஸ் ஆகிட்டேன், எனக்கு போட்ட ஃபண்டு வரலன்னு. பட் அது எப்படி செலக்ட் பண்ணாங்க அதெல்லாம் தெரியும், பார்க்கணும், பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும். வாய்ப்புக்கு நன்றி. வேணுன்றவங்க அடுத்து மீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.